ஒரு கெட்ட நாய் இருக்கு, அது கடிக்குது, துன்புறுத்துது, குழந்தைகளை மிரட்டுது விரட்டுது அப்படின்னு சொன்னா அது உண்மையே வாழ தகுதி இல்லாத ஒரு நிலையில இருந்து அதை என்ன செய்யணும்ன்றத கார்பரேஷனுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல உண்மையாவே அந்த நாய்களுக்கான பாதுகாப்பகம் எத்தனையோ இருக்கு, அங்க சொன்னா அவங்க எடுத்துட்டு போவாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்காக மோசமான ஒரு நாயை தண்டிக்கணும்ன்றதுக்காக ஒட்டுமொத்த நாய்களையுமே அப்புறப்படுத்திடணும், ஒட்டுமொத்தமாக தெருவுல நாய்களே நடமாடக்கூடாது, அவங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற மனநிலை என்ன மாதிரி மனநிலைன்னு புரியல. ஒன்னே ஒண்ணுதாங்க, வாயில்லாத ஜீவன். முதல்ல அந்த ஒரு சின்ன இரக்க குணம் இருந்தா கூட போதும் நான் நினைக்கிறேன். இரக்கமே இல்லாம மனிதர்கள் மாறிட்டாங்க. மனிதருக்குள்ளேயே ஒருத்தர் ஒழுங்கா நம்ம பாத்துக்க மாட்டோம், அடிச்சுக்குவோம், பொடிச்சுக்குவோம், எதோ பண்ணுவோம், கெட்ட வார்த்தைகள் பேசுவோம், அவங்க அழிஞ்சு போகணும்னு நினைப்போம். இப்படிப்பட்ட உணர்வோட இருக்கிற மனிதர்கள் கிட்ட அந்த விலங்குகள் எப்படிங்க பாசத்தை எதிர்பார்க்க முடியும், நல்ல விஷயத்தை எதிர்பார்க்க முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் வாயில்லாத பிராணிகளுக்காக பேசக்கூடிய என் போன்ற பல பேர் இன்னைக்கு பேச